நாட்களாக திட்டமிட்ட மலைப்பயணம் இன்றுதான் நிறைவேறியது. கோதையின் அப்பா தனக்கிருந்த பணிகளை ஒத்திவைத்துவிட்டு மகளை அழைத்து கொண்டு செண்பகமலைக்குச் சென்றார். காரில் 4 மணி நேர பயணம். மலையின் கொண்டை ஊசி வளைவுகளில் ஏறும்போது கோதை பயந்தாள். ஒவ்வொரு முறையும் கண்களை மூடி அப்பா மடியில் சாய்ந்து கொண்டாள். திடீரென்று போக்குவரத்து தடைப்பட்டது. கண்ணாடியை இறக்கி பார்த்தபோது எதிரில் சுமார் 30 யானைகள் காட்டின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு கடந்து சென்றன. ஒரு பெரிய யானை தன் தலையால் குட்டி யானையின் முதுகில் முட்டி சாலையை விரைந்து கடக்கும்படி கட்டளையிட்டது. பிறகு எல்லா யானைகளும் காட்டின் தெற்கு பகுதிக்குள் நுழைந்தன. சிறு வயதில் கோதை யானைகள் கார்ட்டூன் அதிகம் பார்ப்பாள். கிராமத்தார் சிலர் ஆளுக்கோர் ஈட்டி, அரிவாள், மரக்கோடரி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு யானைகளுக்கு பின்னால் ஓடினார். யானைகளுக்கு ஆபத்து என்று நினைத்தாள். அப்பா, அவங்க எல்லாரையும் காட்டுக்குள்ள போகாம தடுத்து நிறுத்துங்கப்பா என்று கண் கலங்கினாள். அப்பா பதில் சொல்வதற்குள் ஏலத்தோட்டத்தை கவனித்துக் கொள்ளும் வேலன் மாமா வந்தார். வாகன நெரிசலால் அடிக்கடி மலைப்பாதையில போக்குவரத்து தடைப்படுது. அதனால நானே இறங்கி வந்துட்டேன். நாமெல்லாம் நடந்தே மலைக்கு போகலாமே, இன்னும் கொஞ்சம் தொலைவுதான் என்றார் வேலன். வேலன் மாமாவுடன் நீலியும் வந்திருந்தாள். கோதைக்கு ஏற்கனவே அறிமுகமானவளித்திருக்கிறாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். நீலி, நிறைய பேர் யானைகளை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. உங்க அப்பாட்ட சொல்லி அவங்கள போலீஸ்ல பிடிச்சு தரணும் என்ற கோதையின் குரல் நடுங்கியது. அதே நேரத்தில் காட்டுக்குள் இருந்து கேட்ட கூச்சல் அவர்களின் கவனத்தை திசை திருப்பியது. வியர்த்து கொட்டியது. உடலில் படபடப்பு கூடியது. இன்றைக்கு ஏதோ நடக்கப் போகிறது. அதுவரை அமைதி காத்த நீலி, மலைக்கு தெற்கில் மூங்கில் காடு இருக்கு. மூங்கில்னா யானைகள் விரும்பி சாப்பிடும். ஆனாலும் யானைகள் இப்போ அங்க போறது ஆபத்துல முடியும் என்றாள். நீலி, புரியும்படியாதான் சொல்லேன். மூங்கில் காடுகளுக்கு நுழையறதுக்கு முன்னால உயரமா காட்டுப்புல் வளர்ந்த இடத்தை கடக்கணும். கோடையில் அந்த புல் சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமே தீ பிடிச்சிக்கும். ஐயோ, தீயா? எங்கே தீ என்று பதற்றம் தணியாமல் கேட்டாள் கோதை. அவர்கள் அனைவரும் குடியிருப்பை நெருங்கிய போது வேலன் மாமா விசில் சத்தம் எழுப்பினார். 10 நிமிடங்களில் ஆண்கள் கடப்பாரை, மண்வெட்டி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். கோதைக்கு உதறல் எடுத்தது. நீலி அவளை தேற்றினாள். தொலைவில் கை நீட்டி காண்பித்தாள். அழாதே கோதை, எல்லாம் நல்லதே நடக்கும். யானைகள் இப்போ மூங்கில் காட்டுக்குள் புகுந்திருக்கும். யானைகளை காப்பாற்றத்தான் இந்த சனங்க ஓடுறாங்க. அதுதான் உண்மை என்றாள். நீக்கத்தை கேட்ட கோதை மெல்ல மெல்ல பழைய நிலைக்கு திரும்பினாள். மனத்தில் நிம்மதி பிறந்தது. கோதையையும் நீலியையும் உள்ளே அழைத்த வேலன் மாமா, அப்பப்போ காட்டுல இது மாதிரி விபத்துகள் நடக்கிறது உண்டு. மலை கிராம மக்கள் ஒருபோதும் மலையை அழிக்க விட மாட்டாங்க. காட்டு விலங்குகளை பாதுகாக்கவும் வனத்துறைக்கு உதவுவாங்க என்றார். கோதைக்கு மலைவாசிகள் மீதிருந்த சந்தேக பார்வை நீங்கியது. நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கண்களில் ஆனந்தம் பரவியது. அந்த மலை மக்களால் யானைகள் காப்பாற்றப்பட்டன. தீயையும் அணைத்தனர். நீலக்கு மலைவாசிகள் மக்களிடமிருந்து தப்பான கண்ணோட்டம் உடைந்தது.